அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2025 புத்தாண்டு ராசி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். கன்னி ராசி நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ராசிக்கு இந்த 2025 எந்தெந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாகவே நான் சொல்கிறேன். இப்போ பார்க்குறப்ப கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறப்ப 7வது இடத்துக்கு ஒரு பயணம் செய்ய போகிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நம்மளுக்கு சொல்லப்போனால் குரு பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 10வது இடத்துக்கு மிதுனத்துக்கு ஒரு பயணம் செய்ய போகிறாரு. 10ல் பாவி இருந்தால் அரசனை போல வாழ்வுன்ற மாதிரி நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பிறக்கும்போது 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட பிறக்க போகிறீங்க. அது செவ்வாய் வக்ரம் பெற்ற செவ்வாயோடைய பிறக்க போகிறீங்க. அது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த உங்கள் ராசிநாதன் மேலே ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு பயணம் செய்கிறார். அதே மாதிரி ராகு பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். கேது பகவானால் உங்களுக்கு வருடம் நடந்து முடிஞ்ச வருடங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா ஜென்ம கேது அப்படின்றது ஒரு நம்மளோட வாழ்வியலில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டுபடுத்தாது. எப்படி சொல்லப்போனால் புதிய மாற்றம் அப்படின்றத விட ஒரு திருமணம், ஒரு சுபகாரியம், ஒரு சுபமான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக அது ஏற்படுத்துறது ரொம்ப கடினமாக கொடுத்துருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கும்போது திருமணம் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படியே பேசி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். இல்லை அந்த பொண்ணு பார்க்குறப்ப அந்த பொண்ணு ஓடி போயிடும். இல்லை அந்த பையனை பார்க்குறப்ப அந்த பையனுக்கு ஒரு பாதிப்பு நடந்துடும். அந்த பையனுக்கு வேறு இடத்துல பார்க்குற மாதிரி போயிடுவாங்க. நீங்கள் போய் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு நாளைக்கு இன்னொருத்தவங்க போய் பேசி அவங்களுக்கு செட் ஆயிடும். அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு தடங்களை கொடுத்துட்டு இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், உடல் ரீதியில் அதிகப்படியான ஹாஸ்பிட்டல் செலவு, விரைய செலவு, கெட்ட பேர், அவமானங்கள், பல விஷயங்களை சந்திச்சு வந்திருப்பீங்க. கன்னிராசி நண்பர்களும் நடந்து முடிஞ்ச இந்த 2024 அந்த டைமில் எல்லாம் இந்த 2025 ஸ்டார்டிங்கில் உங்கள் ஜென்மத்தில் இருந்த கேது பகவானும் அதே மாதிரி உங்கள் ஜென்மத்துக்கு 7ஆம் இந்த ராகு பகவானும் 6ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறதுனால இனிமேட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் பெரிய லெவலில் கண்டிப்பாக வராது. திருமணமாகாத நம்மளுக்கு கண்டிப்பாக திருமணமாகி முடிச்சு பெறும். திருமண வாழ்வாதாரம் சிறப்பாக அமையும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே இது வரைக்கும் திருமணமாகாத நம்மளுக்கு மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக திருமணமாகும். நல்ல ஒரு தொழில் கிடைக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக கிளியர் ஆகும். வாழ்வியல் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் கேதுனால கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் சனி பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போகிறதுனால அது சனியோட வாதத்தில் சனியோட பார்வை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதே மாதிரி குருவோட பார்வை உங்கள் ராசி 4ஆம் பார்வையை பார்க்குறாரு. செவ்வாயும் அந்த இடத்துல மிதனத்தில் உட்காந்துருக்கும் போது அதுவும் உங்களுக்கு 4ஆம் பார்வையை பார்க்குறாரு. குருமங்கள யோகம் இருக்குது, குரு பலன் இருக்குது, குரு அச்சர யோகங்கள் இருக்குது. திருமணம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி தொழில் ஸ்தானங்கள் எப்படிங்க, தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக சிறப்பாக முடியும். எப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்குமே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதோ 2024 கன்னிராசி நண்பர்களுக்கு பரவலாமல் ஒரு வேலைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி 2023, 22 இருந்த வேலையோட இப்போ 2024 நல்ல முறையில் ஒரு வேலைகள் இருந்திருக்கும், ஒரு முன்னேற்றங்கள் இருந்திருக்கும், ஒரு பரவலாமல் ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதோ மன கஷ்டப்பட்டு மனவேதனைகள் பட்டு தனக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வெளியே காமிச்சிக்காமல் தன்னோட பயணம் பண்ணிட்டு வரக்கூடியவங்களாம் என்றைக்குமே இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கிற உங்களுக்கு இந்த 2025 கண்டிப்பாக இருக்கிற வேலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாற்றம் பண்ணி நினச்சாங்க அந்த மாற்றம் பெரிய லெவலில் ஒரு மாற்றமாக கிடைக்கும். இது வரைக்குமே எனக்கு வேலை கிடைக்கலன்ற போது கிடைக்கிற வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை கண்டிப்பாகவே கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகங்கள் சிறப்பாக இருக்கும். பெரிய லெவல் அதிகாரங்கள், பெரிய லெவல் முன்னேற்றங்கள். அது மட்டும் இல்லை 10ல் பாவி இருந்தால் அரசனை போல வாழ்வுன்றவங்க 10ல் இருக்கிற குரு பகவானாலையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு தொழில் ஸ்தானங்கள், தொழில் அதிகாரங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. நல்ல அரசனை போல வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக. அரசனுக்கு என்ன வேலை, எப்படிப்பட்ட ஒரு வேலை அமையுமோ அந்த அளவுக்கு ஒரு வேலைகள் அமையும். அந்த அளவுக்கு எளிய முறையில் வருமானங்கள் வரக்கூடிய அளவுக்கு வேலைகள் சேரும். பெரிய லெவல் யோகங்கள் சேரும். முன்னேற்றங்கள் சேரும். உத்தியோகங்கள் சேரும். பெரிய லெவல் ஆதாயங்கள் சேரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த டைம் பார்க்குறப்ப கன்னிராசி நண்பர்களுக்கு 2025 அரசனை போல் வாழ்வு கண்டிப்பாக உறுதியான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல செவ்வாய் பகவான் இந்த வருட தொடக்கத்திலே சொல்லப்போனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்குமே பார்க்குறப்ப உங்கள் ஜென்மத்துக்கு 10வது இடத்துல பார்க்குறப்ப செவ்வாய் பகவான் அது வக்ரம் பெற்று உட்கார்றாரு. அது வக்ரம் பெற்று உட்காரும் போது அதை செவ்வாயோடைய பவர் இன்னுமே அதிகமாகிறார்.
இப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துல வரும்போது அது பாதகத்தில் வராரு, பாதிப்பாக கொஞ்சம் வந்து சேர்றாரு. அது செவ்வாய் வக்ரம் அடையும்போது ஆப்போசிட்டாக மாறி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் அடையணும், மிகப்பெரிய ஒரு யோகம். அதனால் வந்துட்டு செவ்வாய்ன்றது ஒரு நிலகாரகன். அரசாங்க வேலை ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக அரசாங்க வேலைகள் கிடைக்கும். இது வரைக்கும் அரசாங்க கிடைக்கலங்க. டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கிறேன், குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், குரூப் 1 குரூப் 2 எழுதியிருக்கிறேன், அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கலங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கையில் கண்டிப்பாக வந்து உட்காரும். திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு 10th நல்ல முறையில் மார்க் எடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சும்மா அப்ளை பண்ணி பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிருச்சுங்கன்ற மாதிரிலாம் இந்த டைம் கன்னிராசி நம்பளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பாகவே கன்னிராசி நம்பர்கள் ட்ரை பண்ணுறவங்களும் கண்டிப்பாக அரசாங்க வேலை உறுதி. நல்ல ஒரு வாய்ப்பு, அரசாங்கத்துக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி போலீஸ் வேலை, செவ்வாய் ஆதிக்கம்ன்ற போலீஸ் வேலை, மிலிட்ரி வேலை, எந்த வகையில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் அந்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் ஆதாயம் கண்டிப்பாக தேடி தரும். அதே மாதிரி நிலங்கள் இது வரைக்கும் நீங்கள் வாங்காமல் ஓப்பனாக சொல்லப்போனால் கன்னிராசி நம்பளுக்கு போன வருடங்கள் ஓரளவு தொழில் பரவலாமல் இருக்கும். ஆனால் எந்த விஷயம் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வண்டிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய ஓரளவுக்கு யோகங்கள் இருந்திருக்கும். ஒரு சில தடைகளால வாங்காமல் இருந்திருப்பீங்க. நிலத்தின் வகையில் பிரச்சனை, வீட்டின் மண் வகையில் பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை, அந்த வரக்கூடிய வருமானமெல்லாம் விரைய செலவாக போய் முடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் செவ்வாய் பகவானும் சரி, குரு பகவானும் சரி, சனி பகவானும் சரி, ராகு கேதுக்களும் சரி விலகி போய் உட்காந்துருக்கிறனால ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறனால கண்டிப்பாக இந்த டைமில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நில வாங்கக்கூடிய யோகங்கள் வரும், மண்மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடித்தரும், உத்தியோகங்கள் வாங்கி சொல்லப்போனால் வந்துட்டு உத்தியோகங்கள் ஆகிறதுக்கான யோகங்கள் தேடித்தரும். எந்த இடத்துல இருந்தாலுமே சரி இந்த 2025 முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கி போட்டுருவீங்க. பெரிய வீடு, பெரிய மண், பெரிய வாகனங்கள், நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. அரசனை போல் வாழ்வுன்ற மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆடம்பர வாழ்வாதாரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய வாழ்வு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய ஆதாயம், மிகப்பெரிய ஒரு தொழில், நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வாழ்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக அரசனை போல் வாழக்கூடிய ஒரு யோகங்கள் கண்டிப்பாக சொல்லப்போனால் இந்த டைமில் 2025 கன்னிராசி நண்பர்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்குது. ராகு கேதுக்களும் விலகி போயிடுச்சு, சனி பகவானும் சிறப்பான இடத்துக்கு போயிடுச்சு. அதே மாதிரி குரு பகவானும் ஜென்மத்துக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு, செவ்வாய் பகவானும் பலமாக இருக்கார், சுக்கிரனும் சொல்லப்போனால் உங்களுக்கு யோகமாக இருக்கிறாரு. எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தில் சிறப்பான ஒரு அதிகாரத்தில் உட்காரப்ப கண்டிப்பாக அந்த 2025 உங்களுக்கு தான் யோகமான ஒரு வருடமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 வெளிநாடு ஏதாச்சும் போகாமல் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். லாட்ரி சீட் அப்ளை பண்ணாதவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். உடல் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு மனக்கவலையும் இல்லை. யோகமான வாழ்வு, யோகமான வாழ்வாதாரம், யோகமான முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கன்னிராசி நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த 2025 ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.